ஏடி, என்னடி இது? ஞாயிற்றுக்கிழமை பூரா வீட்டுல உட்கார்ந்து இருந்திருக்கேன். திங்கக்கிழமை காலங்கத்தால வேலைக்கு போற நேரத்துல இப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தா மனுஷன் எப்படி வேலைக்கு போறது? யோ, நீர் வேலைக்கு போறதுக்கும் நான் உட்கார்ந்துருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்ன ஏன் வளர்றேரு? ஏடி, காலங்கத்தால இப்படி நடு வீட்டுக்குள்ள இடுப்ப கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா மனுஷன் எப்படி வேலைக்கு போறது? ஏடி, உனக்கு உட்கார்றதுக்கு வேற இடமே இல்லையா? யோ, எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கிறோம். உமர என்னத்துக்கு அங்கன இங்கன பார்க்க சொல்றது? பொம்பளனா அப்படி இப்படிதான் உட்காருவா. அதுக்காக நீரு அங்கேயே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு போக வேண்டாமா? ஏடி, நீயே சொல்லு, உனக்கே இது நியாயமாப்படுதா? நேத்து பூரா வீட்டுல தானே இருந்தேன். அப்ப இழுக்க மூடி முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு நைட்டிய போட்டுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சியே. இன்னைக்கு திங்கக்கிழமை மனுஷன் வேலைக்கு போற நேரத்துல இப்படி கவர்ச்சிகரமா வந்து உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பியா? எனக்கு எப்ப தோணுதோ அப்ப இப்படி உடுத்துவேன், இல்லனா அப்படித்தான் போடுவேன். இப்ப என்ன? ஏடி, உனக்கு கொஞ்சம் இல்லட்டி ரொம்பவே திமிர் இருக்கு. இங்க பாரு, வேணும்னே என்ன வேலைக்கு போறவன போக விடாம கெடுக்கிறதுக்கு தானே இந்த வேலையை பாக்குற. நான் எனக்கு போக வேண்டாம்னு சொல்ல போறேன். நீர் போக வேண்டியதானே? போறவரு அப்பப்ப காடா போட்டுட்டு இங்க என்ன வேலை? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா வேலையை பார்த்து போறோம். எனக்கு என்னமோ மாதிரி கை காலெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வருது. அதான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். இப்ப நான் உட்கார்றது தான் உமருக்கு பிரச்சனை, அப்படித்தானே? அத சொல்ல வரலட்டி, ஒரு 2 மணி நேரம் லேட்டா போய்கிட்டா? ஏ, இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறீரு? டீ அணைக்க போறீராக்கும்? இல்லட்டி, கொஞ்சம் ரொமான்ஸா அப்படி இப்படி உட்காந்து நேரத்தை போக்கிட்டு மெதுவா போயிட்டு போறேன்னு நீ வேற பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்க. யோ, எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கிறோம். வேலைக்கு போறதை விட்டுட்டு காலங்கத்தால ஓப்பி அடிச்சுக்கிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பேரா? இங்க பாருட்டி, என் பாவம்லாம் உன்னை சும்மா விடாது. சரி, பரவாயில்ல, இங்க இருந்து அங்க போய் அவளை பார்த்துட்டு வரேன். அவளை அது எதுக்காவது சம்மதிக்கலான்னு பார்ப்போம். போறோம் போறோம், இங்கிட்டு இல்லைன்னா அங்கிட்டு. அங்க போயிட்டு நீர் இங்கே தானே வரணும். அவ காலையிலே அரக்க பறக்க வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பா. போறோம், நல்ல தோசை கரண்டியை வச்சு முதுகிலே வப்பா. நீ என்ன சொன்னாலும் சரி, இப்ப போய் நான் என் பொண்டாட்டிய பார்த்துட்டு வரத்தான் போறேன். இங்க பாருட்டி, நீ என்னை ரொம்ப தான் அலைய வைக்கிறல்ல. அவ பாரு எப்படி அத்தான் அத்தான்னு குழஞ்சி குழஞ்சி பேசுறான்னு. அதையும் பார்ப்போம், போயிட்டு வரோம், நான் பார்க்குறேன். போயிட்டு நீர் இங்கே தான் வரணும். போறோம் போறோம், திங்கக்கிழமை அதுவுமா? அங்கேயா போறது? நல்ல துடுப்பு கட்டையை மடக்கி பிடிச்சி அடிப்பா. எம்படி திமிரு இருந்தா காரை வாங்கிட்டு ஒரு ரவுண்டு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு என்னையும் கூட்டிட்டு வெளியே போறோம்னா வேலைக்கு போறாராம்ல. வேலைக்கு உமரை லீவ் போட வைக்கிறதுக்கு இதுதான் வழி. ஐசு, என்னடி இது? உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? என்னதா? ஏடி, 2 பேரும் பேசி வச்சு இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்கிறதுன்னு பிளான் போட்டிருக்கீங்களா? ஏன், என்னாச்சு? அவ என்னன்னா அங்க ஒரு மாதிரி உட்காந்துருக்கா, நீ என்னன்னா இங்க வேற மாதிரி உட்காந்துருக்க. என்ன, ஆபீஸ் போகலையா? ஏன், நான் ஒன்றும் இன்னைக்கு போக போறதில்ல. எதுக்கா? அதுக்கு இம்படி பக்கத்துல வந்து பேசணுமாக்கும். பசங்க வீட்டுல இருக்காங்க. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. அங்க ஒருத்தி அவ பாடா படுத்தி எடுக்கிறா, இங்க ஒருத்தி நீ வேற மாதிரி உட்காந்துக்கிட்டு நீ படுத்தி எடுக்கிற. இதுல இதுங்க வேற. ஈட்டி, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதானே? லீவு விட்டுருக்கு. லீவு விட்ட ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பணுமா? மழை காரணமா இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்களே, பார்க்கலையா? இது வேறயா? ஈட்டி, உங்களுக்கே இது ஓவரா தெரியல? 2 பேரும் காலையிலே அப்படி இப்படி உட்கார்ந்துக்கிட்டு மனுஷனை போட்டு ஆட்டி படைக்கிறீங்களே, ஏமாட்டி? ஏன்டா, என்னாச்சு? என்னன்னு சொன்னா தானே தெரியும். சொல்லுறேன், சோத்துக்கு உப்பு இல்லைன்னு. என்னப்பா சோத்துக்கு உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? இப்போ உன்னை போய் அனிதாம்மா வீட்ல தேடிட்டு வாடா. நீ எங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏலே, நீ வேறியா? மனுஷன் நிலைமை புரியாம என்னத்துக்கு இப்ப என்ன போய் தேடுன? அது இல்லப்பா, மழை போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டா. இந்த நேரம் நல்லா சூப்பு குடிச்சா மழைக்கு இதமா இருக்கும். அனிதாம்மாட்ட போய் கேட்டேன். அனிதாம்மா தான் சொல்லிச்சு, உங்க அப்பா தான் ஒரு மாதிரி சுத்திட்டு திரிறாரு, அவர்கிட்ட போய்
ஏல அவ நல்லா கொளுத்தி போடுவா. அவளுக்கு இருக்கிற திமிரு இருக்க லேசுப்பட்ட திமிரு கிடையாது. எதுக்கு அப்படி சொல்லுற? நானிதாமா சூப்பரா நல்லா வச்சு தருவா தெரியுமா? நல்ல ருசியா வைப்பா. அவ அதுக்கு தான் லாய்க்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன பாடாவா படுத்தி எடுக்கிறியே. பேசாம இந்நேரம் ஆபீஸ்ல உட்காந்துருந்தாலது 2 டீயை குடிச்சிட்டு 2 ஃபைலை பார்த்துருப்பேன். இவ்வளோ பார்த்து என்ன பிரயோஜனம்? இப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை? என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடுறேன். ஆமால, உன்னால இதெல்லாம் தீர்க்க முடியாது. இது இவ்வளோ 2 பேர்ல யாராவது மனசு வச்சாதான் தீர்க்க முடியும். பேசாம போறியா? என்னமா வருது? அவர் தான் காலையில வேற வேலை இல்லாம சினுங்கிக்கிட்டு உட்காந்துருக்காருனா நீ அதுக்கு மேல ஏன்பா சினுங்குற? இவ்வளவோ எதுக்கும் சரிப்பட மாட்டா. இல்ல நான் பேசாம வேலைக்கே போறேன். ஆமாப்பா, அதுதான் நல்லது. நல்ல நல்லி எலும்பும் 1 கிலோ மட்டன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போ. மத்தியானத்துக்கு நல்லா சூப்பு வச்சு அப்புறம் பிரியாணி போட்டு வச்சிருப்பாங்க, வந்து சாப்பிடு. ஆமால, உன் பிரச்சனையை மட்டும் தீர்த்திடணும். சரி ஐசே, நான் போயிட்டு வரேன். சரி சரி, சீக்கிரமா போயிட்டு வாங்க. அவன் சொன்ன மாதிரி இங்க 1 கிலோ கறியும் அங்க 1 கிலோ கறியும் வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறோம். ஆமாட்டி, அது ஒண்ணுதான் குறை. இல்ல வா, வாங்கி உன் கையில கொடுக்கறேன். சரிப்பா. மனுஷன் காலையில அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி தொலைறாரு, வேற வேலை இல்ல. நானே லீவை போட்டுட்டு கை காலெல்லாம் வலிக்கு இன்னைக்காவது ரெஸ்ட் எடுப்போம்னு நினைச்சா ஒரு கொட்டையை போட்டு ஒரு சேலையை உடுத்திடக்கூடாது, உடனே வலிச்சுக்கிட்டு வந்துடுவாரு. என்னையா பெரிய சவுடா இல்ல, அங்கிட்டு போனேரு, இங்கிட்டு இல்லைன்னா அங்கிட்டு, அங்கிட்டு இல்லைன்னா இங்கிட்டு, நீ இப்போ வந்து இங்கே நிற்கிறேரு. போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட அப்படின்னு நிற்கிறேரே, என்னத்துக்கு? ஏட்டி 2 பேரும் நல்ல பழி வாங்குறியட்டி. எல்லாம் என் நேரம். 3ஆவதா ஒண்ணு பார்க்க வேண்டியதான். ஆமா, அது ஒண்ணுதான் குறை. ஏமட்டி, எனக்கு என்ன குறை? அத்தான் நினைச்சாலும் 3 பேரையும் ஒரே மாதிரி சந்தோஷமா வச்சிருப்பேன் தெரியுமா? ஆமா ஆமா, ஊரு பூரா சொல்லிக்கிட்டாங்க. நினைப்புதான் பொழப்பு கெடுக்கு. ஒழுங்கு மரியாதையா கறியை வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்புங்க. ஏட்டி, அவனை கார்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். இந்நேரம் இங்கிட்டாக்க வந்துருவான். ஏதாவது சம்மதிப்பியான்னு சொல்லிட்டி. என்ன என்ன நீங்க என்ன அந்த பேச்ச விடலையா? அதான் வேக வேகமா என் பொண்டாட்டி இருக்கான்னு பாஞ்சுக்கிட்டு போனீல, என்னாச்சு? எல்லாம் ஏன் தப்பு தான். அவளே காலு கையெல்லாம் கொடையுதுன்னு உட்காந்துருக்கா லீவை போட்டுட்டு. நம்ம பக்கத்துல போன உடனே கிக்கி பிக்கின்னு தான் சிரிக்கிறாள தவிர ஒரு பதிலையும் சொல்ல மாட்டுக்கா. சரியான அமுக்குனியா தான் இருக்கா. ஓ, இன்னைக்கு தான் தெரியுதா அவ சரியான அமுக்குடின்னு? இங்க பாருங்க, அவளுக்கு எப்படி கை காலெல்லாம் வலிக்குதோ அத மாதிரி தான் எனக்கு வலிக்கு. அதான் இப்படி உட்காந்துருக்கேன். ஒழுங்கு மரியாதையை போய் கறியை வாங்கி கொடுத்துட்டு வேலையை பக்கம் போங்க. அட பாவியலா, ஒண்ணுமில்லாததுக்கு தான் இந்த ஆட்டம் ஆடுதீடா. பாருடி, நான் இந்த வருஷத்துல 3ஆவதா உன்னை பாக்குறேனா இல்லையான்னு. ஆமா ஆமா, பாரு இங்க 2 பேரை வச்சே காலம் தள்ள முடியல. இதுல ஐயா 3ஆவதா பார்க்க போறாராம். ஏல, செத்த நேரம் பேச விடுதியா? கார்ல பாட்டு தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் இங்க ஓடி வந்திருக்க. அட பாவி, நல்லா வருவியோடா. என் நிலைமெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது. என் வயசுக்கு வந்த பிறகு அப்பாவை போட்டு என்ன பாடா படுத்திருக்கோன்னு புரியும். ஏட்டி, நான் வாரேன். என் பாவம்லாம் உங்க 2 பேரையும் சும்மா விடாது. நல்ல கல்லுக்குத்தி மாதிரி உட்காந்துக்கிட்டு வேணும்னே கை வலிக்குது, கால் வலிக்குது, அங்கன வலிக்குது, இங்கன வலிக்குது நான் சொல்றதியே பாருடி. பாப்போம் கிளம்புங்க. இப்போ இதுவும் நல்ல ஜாலியா இருக்குலப்பா. கால்ல போடுறது எங்க பண்ணமா போடும்? ஆமால, இதுக்கு மட்டும் இவ்வளவு 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவா. ஏல, கறியை வாங்கிட்டு வாங்க, கறியை சமைப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரீசர்ல தூக்கி போட்டுட்டு
கிளம்பிட்டாளுவோ. ஏலே, இவ்வளோ லேசுப்பட்ட ஆளு கிடையாது. கார்ல போறதுக்காக ஆளுக்கு ஆளுக்கு மூஞ்ச தூக்கிட்டு இருந்திருக்காளுக. இப்ப பாரு, எல்லாரையும் கிளப்பிக்கிட்டு கிளம்பிட்டாளுக. இப்போ நீ ஊம கட்டலாம் வேலைக்கு போணும். நீ பேசாட்டி Dress மாத்திட்டு வேலைக்கு போறவன் யோட்ட போய் கார்ல வாடேலான்னு கேப்பியா? உடனே எல்லாம் கிளம்பி வந்துட்டு பாத்தியா? இன்னைக்கு வேலைக்கு மொட்டம் போட்டாச்சு. ஸ்கூலும் இல்ல. நல்லா ஜாலியா தான் இருக்கு. எங்கப்பா போறோம்? ஏலே, அவரே வைத்தறிச்சல்ல கிடக்காரு. நீ வேற எங்கப்பா போறோம்னா எல்லாரும் திருச்செந்தூருக்கு தான் போறோம். ஏம்மா, அப்ப நம்ம கடல்ல குளிப்போமா? ஆமாடி, நாம எல்லாரும் கடல்ல குளிப்போம். அப்பதான் கோட் சட்டைய மாட்டிட்டு வந்திருக்கு. அப்பா மட்டும் தான் கடல்ல குளிக்க முடியாது. ஆமால, உங்க எல்லாருக்கும் நல்ல தொக்கா போச்சு. ஐயா, இடைஞ்சல இருந்தா முன்னாடி வரியா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்கே எல்லாருக்கும் இடம் பத்துது. நீ என் தங்கச்சியும் முன்னாடி இருங்க. ஐயா, வயிற்ற புரட்டுற மாதிரி இருக்கு. திருச்செந்தூர் போன உடனே முதல்ல ஒரு காப்பியை வாங்கி கொடுங்க. இப்பவுமே ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் காப்பியை குடிச்சிட்டு வயிற்ற கலக்குது. ஐயா, டாய்லெட் போயிட்டு வரம்ப. உனக்கு இதே வேலையா போச்சு. இந்த வயசானவளெல்லாம் கூட்டிட்டு போனா இப்படிதான் நிம்மதியா சாமியை கும்பிட விட மாட்டியே, வேடிக்கை பார்க்க விட மாட்டியே. ஏலே, சும்மா இருக்க மாட்டேன். ஆச்சிக்கிட்ட பேசுற பேச்சா? என்ன பேச்சு பேசுற? ஆச்சிக்கிட்ட பேசாம யாருக்கிட்ட பேசுவாவா? அவன் பேசிட்டு போறான். அவன் பேசாம யாரு பேசுவா? உண்மையை தானே சொல்றான். வயசானவ நிலைமையே அப்படித்தான் இருக்கு. என்ன அனிதா, வாயே திறக்காம வர? என்னத்துக்கு? நான் எதையாவது சொல்ல போய் அப்புறம் என்கிட்ட கோவப்படுவாவோ அம்மா. இது தேவையா? ஏட்டி, என்னைக்கு அது நான் உன் மேல கோவப்பட்டிருக்கனா? நீ திண்டுக்க முண்டுக்க என்னத்தையாவது சண்டை போடுவ. அதனால எதையாவது சொல்லுவேன். இப்ப எல்லாரும் சந்தோஷமா தானே போறோம். சும்மா என்னத்தையாவது பேசாத. ஒழுங்கா புளி சாதம் கட்டி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். கேட்கணும்ல. எல்லாரும் வெளியே சாப்பிட்டுக்கலாம். நீ இப்ப யாருக்கெல்லாம் பிடிக்குதோ பிடிக்கலையோ. உங்க எல்லாருக்கும் ஒத்து போகும். எனக்கு தான் பிடிக்காது. அத்தான், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மட்டும் தயிர் சாதம் ஒரு டிபன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அதானே, இதெல்லாம் நல்லா பண்ணுவியடி. ஆனா மனுஷனுக்கு எது தேவையோ அத மட்டும் கொடுக்க மாட்டியே. இல்ல, சும்மா இரு. உன்கிட்ட யாராவது பேசுறாங்களா? இப்போ நல்ல ஜாலியா தான் இருக்குனே. நீ வண்டி ஓட்டுறத விட்டுட்டு இப்படி அங்கிள் போட்டு வண்டி ஓட்டும்போது தான் இன்னும் ஜாலியா இருக்குப்பா. நீ எங்க கூடயே உட்கார்ந்து நல்லா கதை பேசிட்டு வரலாம். அதான் நல்லா இருக்குப்பா. ஆமால, என் பாக்கெட் பூரா காலி ஆகும் இன்னைக்கு. அப்புறம் இருக்கு, அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு யாராவது கேட்டியே, அப்புறம் பிச்சு போடுவேன் பிச்சு. பிள்ளைங்க வெளியே போனா கேட்கதான் செய்யும். இது நல்லா இருக்க. பாக்கெட்ல இருந்து காசு அவுத்தரக்கூடாது. இங்க பாருங்க, நானே நிறைய வாங்குவேன். எல்லாத்தையும் வாங்கி தரீங்க. இல்ல தம்பி, அமைதியா வாடா. நல்லாவே இல்ல. ஏதாவது பாட்டு பாடல. என்ன பாட்டு? ஐயா, என்ன பாட்டுன்னு கேட்டுட்டு தான் பாடுவாரு. சும்மா ஏதாவது நல்ல பாட்டா பாடு. ஹோய், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் ஆடும் காத்திருந்து பாடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் ஆடும் காத்திருந்து பாடு ராஜா. என்னனே பழைய பாட்டு தான் படிப்பியா? புது பாட்டு படியே. ஏடி, பழைய பாட்டு தான் நல்லா இருக்கு. நீ படில. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல வந்து ஓடு ராஜா. ஹே, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் ஆடும் காத்திருந்து பாடு ராஜா. சூப்பர்ல தம்பி, நீ தான் நல்லா படிக்கிற. நீ ஒரு பாட்டு பாடினே. இல்ல, அண்ணனுக்கு ஒரு பாட்டும் தெரியாத. அப்பா, நீ படிப்பா. கீழே ஏம்ல என்ன மாட்டி விடுத? அப்பா, நான் பழைய பாட்டு தொடங்கி விடுறேன். நீ படி சரியா? ஆமால தம்பி, அப்பாக்கு என்ன பாட்டு யாத பாட்டுன்னு குழம்பிட்டே இருக்கும். நீ அதையாவது தொடங்கி விடு. அந்த நீல நதி கொடையோரம் நீ
உலகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ. சூப்பர்ப்பா, இத நல்லா படிக்கிற. சரி சரி, எல்லாரும் நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ப்ராடக்ட் சொல்லிட்டு அப்படியே கார்ட்லயே கமாண்ட் சொல்லி முடிச்சிருவோம். சரியா? சூப்பர்ல தம்பி. கமாண்ட் போட்டே நாள் ஆகுது. படிச்சு மண்டையெல்லாம் காயுது. இன்னைக்கு எல்லாரையும் தேடிட்டோம், கமாண்ட் சொல்றோம்னு சொல்லிடு. சரியா? சரிண்ணே. இன்னைக்கு நாம பார்க்க போற பொருள் என்னன்னா சேலை. இந்த இதுல 2 சேலை இருக்கும். ஒன்னு எங்க அனிதாமாக்கு, ஒன்னு ஐசம்மாக்கு. அப்படி கணக்குல தான் சொல்லியிருக்கோம். நீங்களும் 2 சேலை ஆர்டர் போடுறதா இருந்தா நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போடுங்க. ஆனந்த் சாரீஸ் ஃப்ளோரல் பிரிண்ட் டெய்லி வியர் ஜார்ஜெட் saree பேக் அப் 2. ஒன் பிங்க் கலர் அண்ட் கிரீம் சேர்ந்த saree ஒன்னு, இன்னொன்னு கிரீன் கலர். 579 ரூபாய் விலையில 71% ஆஃப்ல கிடைக்கி. முந்தைய விலை 1999 ரூபாய் இருந்திருக்கு. 2 ஜார்ஜெட் sarees ஃப்ளோரல் பிரிண்ட் டெய்லி வியர் தினமும் உடுத்துற மாதிரி சேலை. ஆனந்த் sarees ஃப்ளோரல் பிரிண்ட் டெய்லி வியர் ஜார்ஜெட் saree பேக் ஆஃப் 2. பிங்க் கிரீம் 1, கிரீன் saree 1. 579 இதோட பிரைஸ். இப்போதைய பிரைஸ் 579 ரூபாய். முந்தைய விலை 1999 ரூபாய் இருந்திருக்கு. 71% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. 10 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது இன்னொரு சேலை. இதுவும் மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் தினமும் உடுத்துற மாதிரி சேலை. சீதா பிரிண்டட் வியர் ஜார்ஜெட் saree கிரே கலர். இதோட விலை 499 ரூபாய். 75% ஆஃப்ல இப்போ Flipkartல கிடைக்குது. முந்தைய விலை 1999 ரூபாய். வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. கிரே கலர் பிரிண்டட் டெய்லி வியர் ஜார்ஜெட் saree. சீதா பிரிண்டட் டெய்லி வியர் ஜார்ஜெட் saree. இப்போது இதோட விலை 499 ரூபாய். முந்தைய விலை 1999 ரூபாய். 75% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இன்னொரு சேலை. சீதா ஃப்ளோரல் பிரிண்ட் பாலிவுட் ஜார்ஜெட் saree. இதோட இப்போதைய விலை 399 ரூபாய். 80% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. முந்தைய விலை 1999 ரூபாய். Black கலர். இதுல ரெட் கலர்ல பூவா வருது. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. சீதா ஃப்ளோரல் பிரிண்ட் பாலிவுட் ஜார்ஜெட் saree Black. இதோட இப்போதைய விலை 399 ரூபாய். முந்தைய விலை 1999 ரூபாய். 80% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. 10 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம கமெண்ட் வாசிக்கிறதுக்கு போவோமா? யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க பாப்போம். நேத்து உள்ள கதை உங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? அவங்க தான கமெண்ட் பண்ணிருப்பீங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாப்போம். சரியா? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன், இப்போ எப்படி இருக்கு? வீடியோ சூப்பர். தம்பி, எங்கிட்டேயும் பொண்ணு இருக்கு. அமைதிக்கு பேர் தான் சாந்தி. எங்க ஊர்ல மழை பெய்யுது, உங்க ஊர்ல மழை பெய்யுது அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐயோ, ஓ பொண்ண மறந்துட்டோமே. இருக்குதா சாந்தி? ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்டயும் பொண்ணு இருக்குதா? இங்க யாருக்கடவே பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. சாந்திக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வேற பொண்ணு இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? நாங்களாம் திருச்செந்தூர் போறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியாயிட்டா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், என்ன பண்றீங்க? சாப்பிட்டாச்சா? கதை வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் அங்கிள். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இனிதான் சாப்பிட போறோம் லஞ்ச். ஐ லவ் யூ சோ மச் அங்கிள் ஆண்டி. ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? அக்கா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம் அங்கிள், சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹரி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much. ஹாய் ஹரி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். Thank you so much. ஹாய் ஹரியண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹரியண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ஹாய் அண்ணா, சூப்பர் சூப்பர் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you. ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விபிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? சாப்பிட்டாச்சா? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? வீடியோ மிகவும் அருமை, கதையும் அருமை, சாந்திக்கு ஜோடி சூப்பர். ஐ லவ் யூ so மச் சாந்தி. ஆமாம், சாடி சூப்பராக தானே இருக்கும். நீங்கள் தானே அது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜோடி சூப்பராக தான் இருக்கு. ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தமிழ் வர்சஸ் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன், நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you. ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அனிதா, ஐஸ்வர்யா, அரவிந்த் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகி அம்மா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? உடம்பெல்லாம் சரியாயிட்டா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்த, இப்போ எப்படி இருக்க? த்ரோட் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுமா, உடம்ப பார்த்துக்க. ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் மாஷிலம்மா, எப்படி இருக்கீங்க? உடம்பு சடி ஆயிட்டா? லவ் யூ அம்மா. ஹாய் தங்க குட்டி, புச்சு குட்டி, மயில குட்டி, ரயில குட்டி, உடம்பெல்லாம் சடி ஆயிட்டா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, சரியா? ஹாய் தங்க குட்டி, புச்சு குட்டி, ரயில குட்டி, மயில குட்டி, உடம்பெல்லாம் அப்படி இருக்கு, சடி ஆயிட்டா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? உடம்பு சரியாயிட்டா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. லவ் யூ அக்கா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஓகே? ஹாய் விஜயா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பிரகாஷ் மாமா, மீசை எடுத்தது உங்களுக்கு டிமாண்ட் கூடிட்டே போகுது. சூப்பர். மீசை எடுத்த பிறகு பிரகாஷ் மாமா ரொம்ப அழகா இருக்கீங்க. அடே அஸ்வின், இங்கேயும் உன் குடும்ப தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? சூப்பர். ஆனா விஜயா சித்தியும் சாந்தி சித்தியும் ரொம்ப ஓவரா தான் கலாய்க்கிற. ஒன்னும் சரியில்லை. சாந்தி இப்போவாது பிரகாஷ் மாமா கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு சூப்பர் சூப்பர் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much. உங்களுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ so மச் அக்கா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புது ஸ்டோரியில் உங்கள் பேரை தான் வச்சுருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? எனக்கு பிரகாஷ்ங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, ஹாய் சூர்யா அண்ணா. ஹாய் சங்கீதம்மா, ஹாய் பிரகாஷ் அப்பா, ஹாய் சூர்யா அண்ணா. ஹாய். ஹாய் கிறிஸ்டினா, எப்படிம்மா இருக்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியா? ஐ லவ் யூம்மா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.